மிஷின்லேயே கொக்கி கட்டுறது 1.5 இன்ச்சில் 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சை வந்து சமமாக மடிச்சுட்டு அரை இன்ச்சு விட்டு நீட்டாக தையல் ஒட்டிக்குவோம். திருப்பி விட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து அதில் கரைப்பகுதி இல்லைன்னா ஒரு பக்கம் மடிச்சுட்டு நீட்டாக ஒரு தையல் ஓட்டிடுவோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கொக்கி சைடு வைக்கும்போது மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ கொக்கிக்கான மார்க்கர் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து கொஞ்சமாக உள்பக்கம் மடிச்சுட்டு நம்ம மடித்து தையல் ஓட்டி இருக்கிற பீஸை வெளியில் விட்டுட்டு ஓப்பனாக இருக்க பீஸை உள்பக்கம் மடிச்சுட்டு ஒவ்வொரு அரை இன்ச்சு அகலம் விட்டுட்டு ரஃப் அடித்து சிங்கிள் ஃபுட்டு போட்டுக்குவோம். ரஃப் அடித்து அடுத்த பக்கம் ஊசி உட்கார வச்சு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அடுத்த மார்க்குக்கிட்ட பக்கத்துலேயே அடிச்சுட்டு திருப்பி வச்சு மறுபடியும் ரஃப் அடிச்சுக்குவோம். அரை இன்ச்சு விட்டுட்டு திரும்ப பக்கத்தில் வந்து லாஸ்ட்டு கொக்கி சைடு கட்டிக்கலாம். கொக்கியை வந்துட்டு எல்லா உக்ஸையும் மாட்டிக்குவோம். கொக்கி மாட்ட முடியலன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வந்து நான் கொக்கி மாட்டலை. வந்து கொக்கி சிங்கிள் ஃபுட்டு இருக்கிறதுனால கொக்கியோட பக்கத்துலேயே வச்சு எல்லாத்தையும் ரஃப் அடித்து வெளியில் எடுத்துக்குவோம். நெக் வந்து பைப்பிங் அடிக்கிறதுனால அந்த லாஸ்ட்டில் நான் கொக்கி மாட்டலை. பீஸர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நீட்டாக தையல் ஓட்டிடலாம். லாஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை உள்ளே மடிச்சுட்டு வெளியில் தெரியாமல் உள்ளே நல்லா கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரஃப் அடிச்சிருவோம். இப்போ எடுத்து பார்த்துருவோம். கொக்கி வந்து சூப்பராக அழகாக கட்டியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி